சவுதி அரேபியாவில் இந்த வருஷம் மட்டும் 340 பேரை மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த லிஸ்ட்டில் அதாவது அதிகமான மரண தண்டனை நிகழ்த்தக்கூடிய நாடுகளில் சவுதி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே 2 நாடுகள் இருக்குது. ஆனால் அவங்களோட எக்ஸாக்ட் கவுண்ட் தெரியல அப்படின்னு அம்னஸ்டி நேஷனல்ஸே சொல்லிட்டு வராங்க. அது எந்தெந்த நாடுகள், இதை பற்றி தான் இன்றைய கவர் ஸ்டோரி நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு நாடும் தங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு தகுந்தபடி அதிகபட்ச குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிச்சிட்டு வர்றாங்க. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 110 நாடுகளுக்கும் மேலே, குறிப்பாக யூரோப் தொடங்கி ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து மாதிரியான நாடுகள் மரண தண்டனையை முழுமையாக எடுத்துட்டாங்க. மரண தண்டனையை அங்கெல்லாம் விதிக்கப்படுறது கிடையாது. ஆனாலும் சில நாடுகள் தொடர்ந்து மரண தண்டனைக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் மேற்கத்திய உலகம் வச்சுட்டு வருது. அந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இருக்கிறது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா தான். எண்ணெய்க்கும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கும் புகழ்பெற்ற சவுதி அரேபியாவில் தொடர்ந்து இந்த மரண தண்டனை பிரச்சனையும் காலங்காலமாக கேட்டுகிட்டே இருக்குது. அப்படி என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னா, 2022ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவில் ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னா, போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு மிக தீவிரமான ஒரு போராட்டத்தை அரசு முன்னெடுக்கும் அப்படின்னு சவுதி அரேபியாவோட பிரதமரும் பட்டத்து இளவரசருமான முகமது பின் சல்மான் அறிவிக்கிறார். போதைப்பொருள் பயன்படுத்துகிறவங்க, அதை கடத்திட்டு வர்றவங்க, பதுக்கி வச்சுருக்கவங்க என கைது செய்யப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்ட அனைத்து பேருக்குமே மரண தண்டனை தான் விதிக்கப்பட்டுட்டு வருது. அந்த வகையில் இந்த 2025 மட்டும் 340 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இதில் போதைப்பொருள் பயன்படுத்தி மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவங்க 240 பேர் அப்படின்னு அந்த நாட்டோட எஸ்பிஏ சொல்லியிருக்கு. அதாவது சவுதி பிரஸ் ஏஜென்சி சொல்லியிருக்கு. சரி, சவுதியில் மட்டும்தான் இவ்வளவு அதிகமான மரண தண்டனை நிகழ்த்தப்படுதா அப்படின்னா கிடையாது அப்படின்னு இன்னொரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டை அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி என்ன, இதுக்கு முன்னாடி வேறு எந்த நாடு இருக்குது அப்படின்னா சீனாவை சுட்டி காட்டுறாங்க. ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ளே நடக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட இராணுவ ரகசியம் மாதிரி தான், ஸ்டேட் சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு வருடமும் மரண தண்டனை நிறைவேற்றப்படுது. ஆனாலும் எக்ஸாக்ட் கவுண்ட் தெரியல அப்படின்னு அம்னஸ்டி இன்டர்நேஷனலே தெரிவிச்சிருக்கு. அதுக்கு அடுத்து சீனா, சவுதி அரேபியாவை தொடர்ந்து அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது ஈரான். மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இன்னொரு நாடான ஈரானில் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்டோர் மரண தண்டனை விதிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படுது. சரியான நீதி பரிபாலனம் கிடையாது அப்படின்னு கூட பல பேர் குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க. 2024 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈரானில் கிட்டத்தட்ட 850 பேர் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இந்த எண்ணிக்கை இந்த 2025 கிட்டத்தட்ட 975 மாறி இருக்கு. இந்த ரைஸ் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் ஏறிட்டே போகுது அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. இப்போது சவுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே அதிகமான குற்றங்கள் போதைப் பொருள் சம்மந்தமாக இருக்குது. ஸோ இப்படியான கடுமையான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தால் தான் சவுதி அந்த போதைப் பொருள் பயன்பாட்டிலிருந்து மீளும் அப்படின்னு அந்த நாடு முழுமையாக தீவிரமாக நம்புகிறாங்க. ஆனால் அதே நேரம் 2030 அந்த நாடு ஒரு மிஷனை கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக அந்த நாட்டோட பிரதமர் முகமது பின் சல்மானோட ஒரு கனவு திட்டம்னே சொல்லலாம். மேற்கத்திய உலகத்தோடு போற்றி போடக்கூடிய வகையில் அந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணும் அப்படின்னு முகமது பின் சல்மான் தொடர்ந்து ஒவ்வொரு திட்டமாக செயல்படுத்திட்டு வர்றாரு. அதோட விளைவு தான் அந்த சவுதி 2030 அப்படிங்கிற திட்டம். தொடர்ந்து இந்த மரண தண்டனை பிரச்சனையினால் மேற்கத்திய ஊடகங்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் சவுதியை குறி வச்சுட்டே இருக்காங்க. இப்படி ஒரு கடுமையான சட்டத்திட்டங்களை வச்சுட்டு எப்படி இவங்களால் தொடர்ந்து ஒரு முன்னேற்ற பாதையில் போக முடியும் அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாங்க. இது அவங்க நாட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த போதை மருந்து கலாச்சாரத்தை ஒழிக்கலை அப்படின்னா இது நாட்டையே சீரழிச்சிரும். அதுக்கப்புறம் வளர்ச்சியை பற்றிலாம் அங்கே யாருமே பேச முடியாது. ஸோ இது அவசியமானது அப்படின்னு சவுதியோட அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு. இதில் இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. அதே மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய சிரியாவிலேருந்து கேப்டகன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை டைரெக்டாக அங்கேருந்து சவுதிக்கு கடத்திட்டு வர்றாங்க. இந்த கேப்டகன் அப்படிங்கிறது ஒரு விதமான போதைப்பொருள். இது சிரியாவோட முன்னாள் அதிபர் பஷார் அல் அசாத் காலத்தில் மேசிவான அமௌண்ட்டில் தயாரிக்கப்பட்டு மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக பரப்பப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து சவுதி வச்சுட்டு வராங்க. இதை ஒவ்வொரு பார்டர் வழியாகவும், அது வான் போக்குவரத்தாக இருக்கட்டும், இல்லை கடல் வழியாக இருக்கட்டும், இல்லை தரைவழி போக்குவரத்தாக இருக்கட்டும், இந்த 3 வழியாகவுமே கடத்திட்டு வர்றவங்களோட எண்ணிக்கை ஒரு காலகட்டத்தில் அதிகமாகுது. இந்த நடவடிக்கைகளை தடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க மரண தண்டனை கொடுக்கணும் போதைப்பொருள் பயன்படுத்துகிறவங்க மேலே அப்படின்ட்டு அந்த நடவடிக்கை வர்றாங்க. அதோட நடவடிக்கை தான் இப்போ தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இது போன வருஷத்தில் 2024 கிட்டத்தட்ட 338 பேரை
மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருந்துச்சு. அதுலேயும் வந்து போதைப்பொருள் சம்பந்தமான மரண தண்டனை கைதிகள் தான் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷமும் கிட்டத்தட்ட டிசம்பர் வந்துருச்சு. இந்த வருஷமும் இந்த எண்ணிக்கை வந்து அதிகமாகிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சிக்கிறவங்க பெரும்பாலும் ஒரு 80% பேர் வந்து வெளிநாட்டு சேர்ந்தவங்க. வெளிநாட்டிலேருந்து பணத்துக்காக கூலி வேலைக்காக வர்றவங்கள வந்து இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. ஸோ வந்து அவங்கள வந்து நாடு கடத்துறது அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளணுமே தவிர மரண தண்டனை வேண்டாம் அப்படின்னு உலக அளவில் வந்து கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு வர்றாங்க. இதை வந்து சவுதியோ ஈரானோ சீனா எப்படின்னு கேட்க போகிறது கிடையாது. மற்ற நாடுகள் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.